Dear friends, சில எக்ஸல் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பல பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் 3 எக்ஸல் ஷார்ட்கட்ஸை பல பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் முதல்ல பார்க்க போகிற ஷார்ட்கட் Ctrl+D. Ctrl+Dங்கிற ஷார்ட்கட்டை 2 பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஒரு செல்லில் என்ட்ராகிருக்கிற டேட்டாவை கீழே உள்ள எல்லா செல்ஸுக்கும் காப்பி பண்ண Ctrl+Dயை யூஸ் பண்ணலாம். இந்த டேபிளில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸு ஒவ்வொரு மாதமும் அந்த கம்பெனி ப்ராடக்ட்டு எத்தனை ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணாங்கங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் ஒவ்வொரு எம்ப்ளாயும் அந்த மாதத்தில் மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணாங்கங்கிற டீட்டெயிலை ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி அதை என்டர் பண்ணணும். இப்போ இந்த செல்லில் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த எம்ப்ளாயோட டோட்டல் சேல்ஸு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி என்டர் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே என்ட்ரான இந்த ஃபார்முலாவை கீழே உள்ள செல்ஸுக்கும் காப்பி பண்ணணும். அதுக்கு நான் ஃபார்முலா என்ட்ரான இந்த செல்லையும் அதுக்கு கீழே உள்ள இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ண வேண்டிய செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா கீழே உள்ள செல்ஸ்லையும் என்ட்ரு ஆகி அதோட வேல்யூ தெரியுது. இப்போ இந்த செல்லில் ஒரு டெக்ஸ்ட் என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கீழே உள்ள செல்ஸ்லையும் காப்பி பண்ணணும். அதுக்கு இந்த செல்லையும் கீழே நாம் காப்பி பண்ண வேண்டிய செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே செலக்ட் பண்ண எல்லா செல்ஸ்லேயும் இந்த டெக்ஸ்ட்டு என்ட்ரு ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே மதுரையை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள பிளாங்க் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணுறேன். எல்லா செல்ஸ்லேயும் மதுரைன்னு டைப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சென்னை. இந்த Ctrl+Dங்கிற ஷார்ட்கட்டோட அடுத்த பர்பஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஷீட்டில் 4 ஆப்ஜெக்ட்ஸை என்ட்ரு ஆகிருக்கு. ஒரு பிக்சர், ஒரு சார்ட், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு ஐகான் என்ட்ரு ஆகிருக்கு. இதில் உள்ள ஆப்ஜெக்டை டபுள் ஆக்கிறதுக்கு 2 ஆக்கிறதுக்கு Ctrl+Dயை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஐகானை நான் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணுறேன். இது 2 ஆயிடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணுறேன். இது 2 ஆயிடுச்சு. இப்போ நான் இதை அன்டூ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணுறேன். இது 2 ஆயிடுச்சு. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். 3 ஆயிடுச்சு. இப்போ இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட்டு 2 ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பிக்சரும். இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை டபுள் ஆக்கிறதுக்கு Ctrl+Dங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ஷார்ட்கட் Ctrl+A. Ctrl+Aங்கிற ஷார்ட்கட்டை 4 விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஒரு ஷீட்டில் உள்ள டேபிளை செலக்ட் பண்ண Ctrl+Aயை யூஸ் பண்ணலாம். நான் இந்த டேபிளை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த டேபிளில் உள்ள ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஏஏ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் அந்த டேபிள் செலக்ட் ஆகிடும். நான் மறுபடியும் Ctrl+Aயை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த என்டையர் ஷீட்டு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிளில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Aயை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டேபிள் செலக்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் Ctrl+Aயை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஷீட்டு முழுவதும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு பிளாங்க் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Aயை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஷீட்டு முழுவதும் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்த யூஸ், Ctrl+Aயை யூஸ் பண்ணி ஒரு செல்லில் உள்ள என்டையர் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ F2வை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த செல் எடிட்டிங் மோடுக்கு மாறிடுது. கர்சர் பிளிங்க் ஆகிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் Ctrl+Aயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த செல்லில் உள்ள பேர் முழுவதும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F2வை ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+Aயை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த செல்லில் உள்ள டெக்ஸ்ட்டு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இதில் ஃபார்முலா என்ட்ரு ஆகிருக்கு. முதல்ல F2வை ப்ரெஸ் பண்ணுறேன். இது எடிட்டிங் மோடுக்கு மாதிரி அந்த ஃபார்முலா தெரியுது. இப்போ Ctrl+Aயை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா முழுவதும் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு செல்லில் உள்ள என்டையர் கண்டென்ட்டை செலக்ட் பண்ண Ctrl+Aயை யூஸ் பண்ணலாம். அடுத்து, ஒரு ஷீட்டில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Aயை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன்.
செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஏயை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்த யூஸ் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ண கண்ட்ரோல் ஏயை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் டயலாக் பாக்ஸை ஃபார்முலா என்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த காலத்தில் ரெட்டுன்னு 4 செல்ஸில் என்ட்ராயிருக்கு. அதே மாதிரி க்ரீன்னு 4 செல்லில் என்ட்ராயிருக்கு. அதே மாதிரி எல்லோங்கிற டெக்ஸ்ட்டு 4 செல்ஸில் என்ட்ராயிருக்கு. இப்போ எத்தனை செல்ஸில் ரெட்டுங்கிற டெக்ஸ்ட்டு என்ட்ராயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் எத்தனை செல்ஸில் ரெட்டுங்கிற டெக்ஸ்ட்டு என்ட்ராயிருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலாவை என்டர் பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். நான் இப்போ அந்த கவுண்ட் இஃப்பை டபுள் கிளிக் பண்ணுறேன். அது இங்கே என்ட்ராயிருச்சு. இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட் டயலாக் பாக்ஸை ஃபார்முலாவை என்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ ரேஞ்சுங்கிற இந்த பாக்ஸ் உள்ள கிளிக் பண்ண உடனே பாக்ஸில் கர்சர் பிளிங்க் ஆகுது. கீழே ரேஞ்சுனா என்னங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இப்போ க்ரைட்டீரியாங்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். இது உள்ள கர்சர் பிளிங்க் ஆகுது. கீழே க்ரைட்டீரியானா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இப்போ நான் இந்த ரேஞ்சு பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இப்போ க்ரைட்டீரியாவை என்டர் பண்ணணும். இதில் க்ரைட்டீரியா வந்து ரெட்டு. நான் டபுள் கொட்டேஷன் மார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள ரெட்டுன்னு டைப் பண்ணி டபுள் கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோன்னா இங்கே ஆன்சர் தெரியுது. ஃபார்முலா ரிசல்ட் 4. இப்போ இந்த ரெட்டுங்கிறத மாற்றிட்டு எல்லோன்னு டைப் பண்ணுறேன். எல்லோன்னு டைப் பண்ணோன்னா அதோட ரிசல்ட்டும் 4ன்னு தெரியுது. அதாவது 4 செல்ஸில் எல்லோங்கிற டெக்ஸ்ட்டு என்டர் ஆகிருக்கு. இப்போ நான் அதை மறுபடியும் ரெட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அதோட ரிசல்ட்டு 4 இங்கே தெரியுது. இந்த மாதிரி கண்ட்ரோல் ஏயை 4 விதமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் F4. F4 எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டு ரிப்பீட் லாஸ்ட் ஆக்ஷன். அதாவது நாம் கடைசியாக செஞ்ச ஒரு வேலையை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு F4 யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணி இதில் உள்ள ஃபாண்ட் கலராக மாற்ற போகிறேன். இப்போ அதை ஃபாண்ட் கலரை சிகப்பாக மாற்றிட்டேன். இப்போ நாம் கடைசியாக செஞ்ச வேலை இந்த ஃபாண்ட் கலராக மாற்றினது. இப்போ வேறு 2 செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுறேன். நாம் கடைசியாக செஞ்ச வேலை இங்கே ரிப்பீட் ஆகிடுச்சு. அதாவது இந்த செல்லில் நாம் ஃபாண்டை சிவப்பு கலருக்கு மாற்றணும். அதே மாதிரி இங்கே இந்த நம்பர்ஸு சிவப்பு கலருக்கு மாறிடுச்சு. இப்போ வேறு ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதில் உள்ள ஃபாண்ட் கலரும் மாறிடுச்சு. இந்த மாதிரி நாம் கடைசியாக செஞ்ச ஒரு வேலையை ரிப்பீட் பண்ணுறதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணுறோம். நான் இங்கே 2 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கலர் ப்ளூ கலராக அப்ளை பண்ணுறேன். இப்போ வேறு 2 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் இதே கலர் அப்ளை ஆகுது. F4ஓட அடுத்த யூஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு எம்ப்ளாயும் எத்தனை ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸு இந்த காலத்தில் கொடுத்துருக்கு. ஒரு எம்ப்ளாயி 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் அவங்களுக்கு 5 ரூபாய் கமிஷனாக கிடைக்கும். அதாவது 5% கமிஷனாக கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் எத்தனை ரூபா கமிஷன் கிடைக்குங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபார்முலா என்டர் பண்ணுறேன். ஈக்குவல் டு திஸ் வேல்யூ மல்டிப்ளைட் பை திஸ் வேல்யூ. இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதில் 1000 ரூபீஸ்னு என்டர் ஆகிருக்கு. அதாவது அவங்க 20,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணதுனால அதோட 5% 1000 ரூபாய் இவங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை கீழே உள்ள சேல்ஸுக்கும் காப்பி பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிட்டு டியை ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே ஃபார்முலா என்டர் ஆகி அதோட ரிசல்ட்டு தெரியுது. ஆனால் அந்த ரிசல்ட்டு ராங்காக தெரியுது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதில் உள்ள ஃபார்முலா தெரியுது. இப்போ D8 மல்டிப்ளைட் பை G4ன்னு வந்திருக்கு. நமக்கு தேவை G3. இது ராங்காக என்டர் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வந்து D13 மல்டிப்ளைட் பை G9ன்னு வந்திருக்கு. G3ன்னு என்டர் ஆகிறதுக்கு பதில்
G9 என்றாயிருக்கு. இதுக்கு காரணம் நாம் இந்த ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணும்போது இந்த செல்லை லாக் பண்ணலை. இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணுறதுக்கு F4 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஜிக்கு முன்னாடியும் நம்பர் 3க்கு முன்னாடியும் டாலர் சிம்பல் என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ இது லாக் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே உள்ள செல்ஸ்லையும் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே உள்ள செல்ஸ்லேயும் அந்த ஃபார்முலா என்ட்ரு ஆகி அதோட வேல்யூ தெரியுது. இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா G3ன்னு கரெக்டாக தெரியுது. அதுக்கு காரணம் இந்த செல் வந்து லாக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு செல்லை லாக் பண்ணுறதுக்கு F4 ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.